வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு குர்ஆனின் விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். கயிறு பரக்கத்துகள் நிறைந்த நாளாக கெட்ட முடிவுகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், மனித ஜின்கள் ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும், திடீர் மரணம், திடீர் ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். அருமையானவர்களே, குர்ஆனில் லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி என்கிற ஒரு சூரா, 8 வசனங்களை இந்த சூரா உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், இவர்களுடைய நிலைமையை அல்லாஹ் இந்த சூறாவிலே ரத்தின சுருக்கமாக பேசுகிறார். குர்ஆன் பக்ரா சூரா பெரும்பகுதியே யூதர்களை பற்றி பேசுகிறது. இப்படி குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் தஆலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முனாஃபிகீன்களையும் முஷ்ரிக்கீன்களையும் அல்லாஹ் நிறைய இவர்களை பற்றி, இவருடைய குணங்கள், இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களில் பதிவு செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த லம் யகுனில்லதீன கஃபரு என்கிற இந்த சூரா. யூதர்கள் என்பவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களுக்கு பெயர் தான் யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் யூதர்கள். இப்போ நம்மெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு பெயர் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபியை சார்ந்த சமுதாயம். அதே போன்று மூசா நபியை சார்ந்த சமுதாயத்திற்கு பெயர் தான் யூதர்கள், யகூதிகள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களுக்கு பெயர் நசாராக்கள். நசாராக்கள் என்றால் கிறிஸ்தவர்கள். குர்ஆனில் நசாரா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். யூதர்களுக்கும், அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குர்ஆனை போல அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு வேதம் அருளப்பட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்கிற வேதமும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்கிற வேதம், அதுதான் இன்னைக்கு பைபிளா இருக்கு. அல்லாஹ் இறக்குற இன்ஜீலா இல்லை, அது வேற விஷயம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் என்கிற வேதத்திலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் என்கிற வேதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்படக்கூடிய இந்த குர்ஆனை பற்றியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த நபி எங்கே பிறப்பார்கள் அல்லாஹ் தௌராத்தில் பேசியிருக்கிறான். இன்ஜிலிலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த நபியினுடைய குடும்பம் என்ன குடும்பம் அதையும் சொல்லியிருக்கிறான். அந்த நபியினுடைய பெயர் என்ன அதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த நபியினுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்கும், எல்லா A to Z நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்ன அறிவிப்பாக தௌராத்திலும் இன்ஜிலிலும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் தௌராத்திலும் இன்ஜிலிலும் வெறுமன ரசூலுல்லாவை பற்றி மட்டும் சொல்லல, அந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ரசூல் இருக்கிற காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால், அதாவது மூசா நபியை ஈமான் கொண்ட மக்களே, ஈசா நபியை ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் முஹம்மது நபி வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் வாழ்வதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், முஹம்மது நபியைத்தான் பின்பற்றணும். அவங்களைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், ஈமான் கொள்ளணும். உங்கள் வேதம் பைபிள் இன்ஜிலாக இருக்கலாம், தௌராத்தாக இருக்கலாம், ஆனால் அந்த முஹம்மது நபி கொண்டு வரக்கூடிய குர்ஆனைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், பின்பற்றணும் என்கிற
முன் அறிவிப்புகளை அல்லாஹ் தௌராத்திலும் இஞ்சிலிலும் வைத்திருக்கிறார். வயிற்று பொழைப்புக்காக, அற்ப உலகத்தினுடைய கண்ணியத்திற்காக இந்த யூத மதத்தினுடைய ஆலிம்சாக்கள், அதே போன்று கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆலிம்சாக்கள் இந்த செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் தௌராத்திலும் இஞ்சிலிலும் கூறியிருக்கிற செய்திகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருட்டடிப்பு செய்தார்கள். ஏன்? ரசூல்லா வந்த காலத்திலேயே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய யூத பாதிரிமார்களுக்கு, கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது, இவர்தான் இறுதி நபி, இவர்தான் சத்திய நபி, இவருக்குத்தான் உண்மையிலேயே குர்ஆன் இறங்குகிறது. இதை குறித்து அல்லாஹ் நம்முடைய தௌராத்தில் சொல்லி இருக்கிறான், நம்முடைய இஞ்சிலில் பேசி இருக்கிறான். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் மக்கள்கிட்ட அவங்க சொல்லி இருந்தா யூதர்கள் முழுவதும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்திருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் முழுவதும் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருந்திருப்பாங்க. ஏன் சொல்லலை? சொல்லிவிட்டால், உண்மையை சொல்லிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமும் வருமானமும் வராதோ? அந்த முஹம்மது ஏழையோடு சரிசமமாக உட்கார்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுகிறார். அவரை ஈமான் கொண்டு விட்டால் நாமும் அந்த நிலைக்கு வருவோமே. இப்போ நாமும் ஏழைகளும் ஒன்றா இல்லையே என்கிற ஒரு மோசமான எண்ணத்தை கொண்டவர்களாக அன்றைக்கு வாழ்ந்த யூத மதத்தை சார்ந்த ஆலிம்சாக்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஆலிம்சாக்களும் மிக கேடுகட்ட எண்ணத்தில் இருந்ததால் இப்படி ஒரு இருட்டடிப்பை செய்தார்கள். அது தொடர்பாகத்தான் அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறார். குர்ஆனை அவங்க ஈமான் கொள்றதில்லை, ரசூலுல்லாவை அவங்க ஈமான் கொள்றதில்லை. இப்படி ஈமான் கொள்ளாமலே இருக்கிறாங்களே, இப்போ இவங்க நிலைமை தான் என்ன? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் 8 ஆயத்தில். லம் யக்குனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன. வேதம் உடையவர்களும், வேதம் உடையவர்கள் என்றால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் அஹ்லுல் கிதாபுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேதம் உடையவர்களும் முஷ்ரிகீன்களும் முன் ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா, அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வரும் வரைக்கும் அவர்கள் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று கூறுகிறார்கள். நான் நேரடியான பொருள் வைக்கல, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஹம்மது நபி தான் உண்மையான நபின்னு முஸ்லீம்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் என்ன? தெளிவான ஆதாரம் என்ன? ஆதாரத்தை தாங்க, ஆதாரத்தை தாங்க என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கேட்டாங்க. அல்லாஹ் ஆதாரத்தையும் கொடுத்தான், ரசூல்லா ஆதாரத்தையும் காமிச்சாங்க. நான் தான் சத்திய நபி என்பதற்கு தெளிவான ஆதாரத்தை காமிச்சாங்க. அது என்னென்ன ஆதாரம் என்பதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் வேறு சில இடங்களில் சொல்கிறான். அந்த ஆயத்து அங்கே வரும்போது நம்ம அங்கே பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த ஆதாரத்தை காட்டியதற்கு பின்னாலும் கூட அவங்க என்ன செய்யலை, உண்மையான கொள்கைக்கு அவங்க வரலை. 2வது ஆயத்து அல்லாஹ் சொல்கிறா, ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முத்தஹரா, பரிசுத்தமான இந்த குர்ஆனை அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். ஃபீஹா, இந்த குர்ஆனிலே குத்துபுன் கையிமா, நேர்மையான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. குர்ஆனிலே நேர்மையான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. வமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப, ஊத்துல் கிதாப்னாலும் வேதம் வழங்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். இந்த வேதம் வழங்கப்பட்டவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா, அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் பிரிந்துதான் இருக்கிறார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் ஏவப்படவில்லை அல்லாஹ்வை களப்பற்ற தீனுக்காக அவனை வணங்குவதற்காக வேண்டிய தவிர யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏவப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை, இந்த தீன் என்பது களப்பற்ற மார்க்கம், மாசு இல்லாத மார்க்கம், தூய்மையான மார்க்கம். இப்போ இந்த தூய்மையான மார்க்கத்தில் தூய்மையான ரப்புல் ஆலமீனை யாருக்கும் ஒப்பாக ஆக்காமல் வணங்க வேண்டும். ஹுனஃபா, உண்மையான நிலைமையிலே
வயுகீமு ஸலாத்த வயுத்து ஸக்கா, தொழுகையை தொழணும், ஜக்காத்தை கொடுக்கணும், வதாலிக்க, இப்படி இருக்கிறது தான் தீனுல் கையிமா, நேர்மையான மார்க்கம். இதுதான் நேர்மையான மார்க்கம். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன, இந்த வேதமுடையவர்களும் அல்லாவை மறுக்கக்கூடிய முஷ்ரிக்கின்களும் எங்கே போவாங்க தெரியுமா? ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஹாலிதீன ஃபீஹா, அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷம் நரகம், அடுத்து சொர்க்கம் அப்படிலாம் கிடையாது. நிரந்தரமாக அவங்க எங்கே தான்? நரகத்தில் தான் இருப்பாங்க. உலாயிகஹும், இவர்கள்தான் ஷர்ருல் பரியா, படைப்புகளிலேயே மிக கேடு கெட்டவர்கள், மிக கெட்ட மனிதர்கள். அதே போன்று இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலியாத்தி, நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்புகள். ஜஸாஉஹும், அந்த நல்ல சாலிஹான மனிதர்களுக்காக ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவருடைய கூலி என்ன தெரியுமா? அவர்களுடைய கூலி இந்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. என்ன கூலி? ஜன்னாத்துன், சொர்க்கங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம்? அதினின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறு ஓடும். அப்படிப்பட்ட சொர்க்கம் நல்லோர்களுக்கு அவர்களுக்குரிய கூலியாக அவருடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக எப்போதுமே அந்த நல்லவர்கள் அந்த சுவனத்தில் தான் பிரவேசிப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். தாலிக்க, இந்த காரியம்தான் லிமன் ஹஷிய ரப்பா, இந்த காரியம்னா இந்த சொர்க்கம்தான் லிமன் ஹஷிய ரப்பஹு, யார் தன்னுடைய ரப்பை பயந்து வாழ்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த லம் யகுன் எழுதிய சூறாவை முடிக்கிறார். சாராம்சம் என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்தால் நமக்கு சொர்க்கம். இது வெறுமன யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இறக்கப்பட்ட சூறா தான், முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட முடியாது. முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் உண்டு. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஒழுங்கா நேர்மையா ஹலாலை மட்டும் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு சொர்க்கம். அப்படி இல்லையா நமக்கு என்னதுதான்? நரகம்தான் என்பதை எல்லா மூமின்களும் படிப்பனைக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த சூறாவை குர்ஆனில் வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனின்படியும் ஹதீஸின்படியும் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு